வாயில என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரியல. என்ன பேசியிருக்க, கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சு, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பேசிட்டு இருக்கலே ஓடிடலாமான்னு பார்த்து டேட் சார் கட்டி பிடிச்சிட்டாரு. அஜய் சார் பார்த்து நிற்கிறாரு. அஜய் சார் கூப்பிட்டு கை எந்த ஊருன்னு கேட்டாரு. மதுரை அப்படின்னு. வெரி குட், சூப்பர். நாளைக்கு என் பிள்ளை மட்டும் ஒரு நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு என் சொந்த தம்பி பையன் ஒரு நார்மலான ஸ்கூலில் படித்தாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இவனும் பிள்ளைதான் அவனும் பிள்ளைதான். நான் கொஞ்சம் வசதியாக வந்துட்டு என் பிள்ளை சென்னையில் வந்து இந்த காரில் கொஞ்சம் வசதியாக போயிட்டுன்ட்டு நாளைக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க, அதை என்னால் ஜீர்ணிக்க முடியல. அதனால முடிஞ்சவரைக்கும் இவங்களுக்கு ஒரு 100 ரூபா சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து வைப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு மன்னிக்குவோம், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அந்த பொதுவாக என் மனசு தங்கம் படத்துக்கு ப்ரொமோஷன் நாங்கள் பக்கத்தில் சேனலுக்கு போயிட்டு இருந்தேன். ஹீரோ நான் எல்லோரும் அங்கே தான் இருந்தேன். வழக்கமாக தெரியும் உங்கள் எல்லாத்துக்கும். மீடியா இருந்தாலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே டைம் ஆயிரும். அப்படி தான் ஒரு 15 நிமிஷம் இருந்தால் அந்த அவள் முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டாங்க. கொஞ்சம் வேகமாக ஓடியாந்தேன். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு என்னோடய பணிவான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போராடி ஒரு நல்ல இடத்துக்கு வந்தப்ப நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு நம்ம குலசாமி கோயிலுக்கு போவோம். குலசாமி கோயிலுக்கு போயிட்டு கடா வெட்டி சாமியை கும்பிட்டு, கடவுளே சங்கையா இன்னைக்கு நல்லா இருக்குப்பா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல இருந்து போனேன், கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சாமி கிட்ட என்னோட சந்தோஷத்தை நம்ம வேண்டிக்கிடுவோம். அதே மாதிரி சொந்த ஆத்தாப்பேன் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கிட்ட பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கும்ப்பா, உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தால் அப்படின்னு என்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிடுவோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் உங்களை நினச்சி உங்ககிட்ட வந்திருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. நான் நல்லா இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது. அது எனக்கு அந்த இது வந்து எனக்கு மட்டும் பங்கு கிடையாது. டைரக்டர் ப்ரொடியூசர்கள் சேர்ந்து உங்களுடைய பங்கும் உங்களுடைய இந்த உதவிகள்னால தான் கைப்பிடிச்ச ஒரு வாத்தியார் வந்து ஒரு நல்லது கெட்ட சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற மாதிரி அப்பப்போ எனக்கு நல்லது கெட்ட எல்லாமே சொல்லி கொடுத்து என் கையை பிடிச்சி இந்த அளவுக்கு கூட்டி வந்திருக்கீங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றக்காக நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண நினச்சேன். இடையில எப்போவும் உங்களை மீட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சூழல் அப்படி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வேலை அப்படி இப்படி மாற்றி போயிட்டு இருந்து ஒரு சரியான ஒரு டைம் வரட்டும்ட்டு இருந்தேன். அந்த நாள் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அமைஞ்சிச்சு. ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. சென்னையில் வந்து 96க்கு சென்னைக்கு வந்தேன். வந்தோடனே வாய்ப்பு கிடைச்சாரு. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கம்போல வந்து ஃபஸ்ட்டு நமக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். வழக்கம்போல இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்லாமே அதுக்கான விஷயத்தை தேடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே சினிமாவுக்குள்ளே வேலைக்கு போனேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு இப்படி ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட அவங்க உதவியாளர்கிட்ட பழக்கம் பிடிச்சி போய் இந்த செட்டில் சும்மா அப்ரண்டிஸ் மாதிரி அவங்ககிட்ட வேலை செய்வேன். அன்னைக்கு வேலை செஞ்சு அன்னைக்கு அந்த கூட்டி போன நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் அந்த நேரத்தை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கூட்டி போய் இப்போ அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு அதில் வர காசை வச்சு நான் அப்படியே ஃபஸ்ட்டு சென்னையில் ஊரை விட்டு ஓடாத அளவுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நான் தேடிக்கிட்டேன். அப்படியே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு சில நேரத்தில் வேலை இல்லாதப்ப பக்கத்தில் இன்றைக்கி பெரிய ஜவுளி ஸ்டோர் மிகப்பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே வேலைக்கு போவாங்க தெரிஞ்ச நண்பர்கள். அவங்க கூட போயிடுவேன். இந்த சினிமாவில் இல்லாதப்போ அவங்க கூட போயிடுவேன். அவங்க கூட போய்ட்டு வேலை செய்வேன். பெயிண்டிங் வேலை எந்த வேலையோ இந்த என்னை கூட்டி போகிறவங்க எல்லாமே சொல்லுவாங்க, சூரிய இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஆனால் எனக்கு வேலை தெரியாது. அது ஒரு நண்பர் சொல்லுவாப்புல, ஆர்ட் டைரக்டர் முத்து, ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் சொல்கிற முதல் வார்த்தைன்னா, வந்தோம் சூரிய வருவான் உங்கள் கூட வேலை செய்வான், ஆனால் அவனை வந்து அந்த வேலை இந்த வேலை செய்து அவனை போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க, அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பார்க்கட்டும், ஆனால் எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுருப்பேன். இது அப்போவே நான் சொல்கிறது 97 அப்படியே அவங்க கூட இருந்து ஜாலியாக இருப்பேன். அவங்க சொல்கிற வேலையை கேட்டுக்கிட்டு ஜாலியாக அவங்க பிள்ளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை விட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கையிலேயே நான் சொந்தமாக
எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஏவிஎம் ஸ்டுடியோ ஆப்போசிட்டு கெங்கப்பா தெருவு, அங்கே தான் நான் பேச்சுலராக தங்கியிருந்தோம். அப்போ வந்து நாடகம் போடுவேன். வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நாடகம் போடுவாங்க. அப்போ ஒரு நகைச்சுவை நாடகம் ரெடி பண்ணி, நாங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, அதில் நண்பர்கள் என்ன மாதிரி வாய்ப்பு தேடி அறிஞ்சிட்டு நடிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒரு சில பேர் என்ன நல்லா வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் வர வேண்டியிருக்காங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கணும், அதான் உண்மை. இப்படி எல்லாரும் சேர்ந்து நாங்களாம் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த தெருக்காரங்க தலைவர்கிட்ட போய் கேட்போம், ஆனால் இந்த மாதிரி நாங்கள் இந்த இதில் நாடகம் போடுறோம், நீங்கள் வந்து ஆடலும் பாடலும் சாமி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க, அதே மேடையில் எங்களுக்கு ஒரு 1 hour கொடுங்க, நாங்கள் இல்லை நாடகம் போடணும். என்ன நாடகம் போடணும்? இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையாக ஒரு நாடகம் போடுற 1 hour. அப்படியா, சரி ஓகேப்பா. ஆனால் இந்த சின்ன சின்ன செலவு அதை மட்டும் பார்த்துக்கு. என்ன செலவு? இந்த காஸ்டியூம் செலவு, அப்புறம் சாப்பிடணும்னே அந்த ரிஹர்சலுக்கு போனோம்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் சாப்பிடணும். கூட நடிக்க இந்த லேடிஸ்லாம் சப்போஸ் 4 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் நடிக்க வருவாங்க, மற்றவங்கள கூப்பிடணும், அவங்களாம் சாப்பாடு கொடுக்கணும், கன்வென்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கேட்பாங்கண்ணே. அப்படி எங்களுக்கே வேண்டாம், அவங்க கொடுக்கணுண்ணே. சரிப்பா ஓகேப்பா, 200 300 கொடுப்பாங்க. ஆனால் ரிஹர்சல் பண்ண இடம் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், லேடிஸை மட்டும் விட்டுட்டு பசங்க நாங்கள் மட்டும் போய் நம்ம சிவன் பார்க்கில் போய் ரிஹர்சல் பார்ப்போம். பகலில் உட்காந்து ஒரு கப்பு டீயை வாங்கி வச்சுட்டு எல்லாரும் அந்த ஒரு பார்சல் வாங்கிடுவோம். யூஸ் அந்த கிளாஸ் வாங்கி வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி எல்லாத்துக்கும் அதுலேயே ஷேர் பண்ணிட்டு, எந்த தனித்தனியாக டீ வாங்க காசு கம்மியாக இருக்கும், அதிகமாகும், நம்மகிட்ட அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால ஒரு பார்சலை வாங்கி கொஞ்சம் ஊற்றி குடிச்சிட்டு ஒரு 7 பேர் ரிஹர்சல் பார்ப்போம். போகிறவங்க வரவங்க எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே போவாங்க. அவங்க அப்பால ஒரு ஏதோ பண்ணுறாங்க மாதிரி தெரியும், லூசுத்தனமாகவும் தெரியும் நாங்கள் பண்ணுறதெல்லாம். ஆட்கள் 10 பேப்பர் வச்சு ரிஹர்சல் பண்ணிட்டே இருப்போம். அப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த பார்த்து ரிஹர்சல் பார்ப்போம், சவுண்டாக பார்த்துட்டு இருப்போம். போகிறவங்க பாட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பார்த்துக்கிட்டு கடைசி அந்த பிளே பண்ணுற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் அந்த லேடிஸ் அவங்கெல்லாம் வந்து நாடகத்தை நடிக்கிறவங்க, ப்ராப்பராக நடிச்சுட்டு இருக்கவங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்தார், ஒரு நடிகர், கேடிவியில் நடிப்பார், அடடாம அதில் ரவியன்னு சொல்லிட்டு நிறையா சீரியலுக்கு நம்ம சக்திவேல் சாருக்குலாம் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா டைலாக் ரைட்டர் ரவி அண்ணன், அவர் பழனி அண்ணன், இவங்கெல்லாம் பழக்கம். இவங்க மூலமாக அந்த லேடிஸ் மட்டும் அவங்கள மட்டும் பேசி அவங்க பார்ப்பாங்க. ஓகே, இந்த பசங்க யார் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, இல்லை அவங்க ஒன்றுமே பண்ணதே கிடையாது, அவங்க எதுவுமே தெரியாது, வாய்ப்பு தேடி அலையிறாங்க, எதை கதை ரெடி பண்ணுறாங்க, எங்கே போடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பப்ளிக்கில். ரவி இதெல்லாம் சரியா வராது ரவி, வேணா ரவி, இல்லை அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க, நான் கூட இருக்கேன் சப்போர்ட் பண்ணிட்டேன். சரின்னு அவங்கள ஒத்துக்கிற வைக்கிறதே கஷ்டம். அப்புறம் ஒத்துக்கிற வச்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு 4 நாள் டீ நல்ல இந்த வெங்கடேஸ்வர 700 நம்ம வாடகை, அதுக்கு அதை கொடுத்து போராடி இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிருக்கேன், பெயிண்டிங் வேலைக்கு. ஏன்னா அந்த காசு பத்தாது, இவங்ககிட்ட இந்த நாடகம் போடுறோம்னு சொல்றவங்ககிட்ட ஓயாம காசு கேட்கவும் முடியாது. இவங்களை இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிருவேன். நான் போய் வேலை பார்த்துட்டே இருப்பேன். வேலை பார்த்து அந்த ஈவினிங்ல வந்து அவர்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு ஓடியாந்துருவேன். காசு கொண்டு வந்து இவங்களுக்கு ஆட்டோ காசுல கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும், அந்த முக்கியமான லேடிஸ் அவங்களுக்கு மட்டும் கொடுத்து கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்புறம் தான் அந்த அரங்கேற்றம் நடப்ப வந்து நாடகம் போடுவோம். ஃபர்ஸ்ட் நான் போட்டனாக்க என்னது கோரிக்கையா, வீரப்பன் கான்செப்டா நான் பண்ணேன். டைட்டில் அது என்னது கோரிக்கையா அப்படின்றா இருக்கும். அந்த டைட்டில் வச்சு ஒரு நாடகம் பற்றி எனக்கு அவ்வளோ பேரும் புகழ் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு போலீஸ்காரங்க எங்க நாடகத்தை பார்த்துட்டு 400 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த மேடம் ஒருத்தங்க 400 ரூபாய், அது முடிஞ்சோன்னு கூப்பிட்டு எங்க கையில கூப்பிட்டு இந்த அப்ப 400 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இப்படித்தான் நான் வேலை செஞ்சுட்டு எனக்கு கொஞ்சமா என்னை வளர்த்துக்கிட்டு, நான் மட்டும் இல்லாம அந்த கூட சக நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு நல்ல அறிவை கொடுத்து இப்படிதான் வந்துகிட்டே இருந்து இந்த டிராவலிங்ல வர 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 வரனா ஒரு கம்பெனியில் போய் வாய்ப்பு தேடி அஞ்சுக்கிட்டே இருக்கிறப்பதான் நம்ம இது காதல் படத்தில் போய் நடிச்சு காட்டினேன். நடிச்சு காட்டுறப்பதான் பாலாஜி தேசாக்கு பிடிச்சி போய் காதலில் அந்த பார்த்துருப்பேங்க ஒரு எண்ணெய் தேய்க்கிற சீன், மேன்சனில் வந்து உடம்புல எண்ணெய் தேய்ச்சிட்டு நான் நடிச்சிருப்பேன். அந்த சீன் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நான் நம்ம லிங்கிசாமி சார்கிட்ட ஜியில் ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன், தலை கூட ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன். அந்த 2 சீன் பார்த்தீங்கன்னா முதல் சீன் வந்து அந்த காலேஜில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷனில் நடந்த உடனே ஜெயிச்சிருவாங்க, வில்ல ஏரியா ஜெயிச்சவங்க. வெங்கட்பிரபு ஆப்போசிட் சார், வெங்கட்பிரபு ஹீரோவில் ஒரு சைடு, ஆப்போசிட் அந்த பவன் வில்ல, நான் வந்து ஆப்போசிட் சைடு. அப்போ இந்த பக்கம் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச உடனே இப்போ ஹீரோக்கு நடந்து போகிறப்ப கலாய்க்கணும். அப்போ நான் கொஞ்சம் அப்போ ஆர்வம், அஜய் சார் நடந்து போகிறப்ப கொஞ்சம் பயங்கரமாக ரொம்ப
கொஞ்சம் ஆர்வம் பையன் வாயில என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரியல, அப்படி பேசிட்டேன். உடனே டக்குன்னு கட்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த பையனை கூப்பிடுங்கன்றாங்க நிமிஷம் சார். சொல்லியா அப்படின்ட்டு இல்லையா, சொல்லா நான் கூப்பிட்டுவாரு. யாரு அவனை கூப்பிடுங்கன்றுவாரு. சார் அப்படின்னு கிட்ட வா 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 மான்ற போடு. என்ன பேசியிருக்க அண்ணே, என்ன பேசியிருக்க? அஜய் சார் பக்கத்தில் நிற்கிறாங்க எல்லாரும். என்ன பேசுங்க? இல்லை சார் ஹீரோ பேர் வாசு. டே வாசு பெரிய ஆளா நீ அப்படின்னு எதாவது பேசுனீங்க சார். இல்லை 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 உடனே சார் சொன்னார், இல்லை இன்னும் நல்லா பண்ண, இன்னும் வார்த்தை நிறையா விட்டுருக்காப்புல. நான் அப்படி இப்படி அந்த ஊர் நாட்டு இதில் விமர்சனம் நிறையா இது பண்ணியிருக்கேன். கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சு, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பேசிட்டு இருக்கலே ஓடிடலாமான்னு பார்த்தேன். திட்டத்தின ஓடிட்டோம்னா அவங்க பிடிக்க முடியாது, ஓடிடுவோம். கோயம்புத்தூர்ல இந்த எடுக்கிறப்ப ரொம்ப பதட்டமாச்சு, வார்த்தை வரல. டக்குன்னு உன்னை கட்டி பிடிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. டேரக்டர் சார் கட்டி பிடிச்சிட்டாரு. அஜய் சார் பார்த்து நிற்கிறாரு. அஜய் சார் கூப்பிட்டு கை எந்த ஊருன்னு கேட்டாரு. மதுரை அப்படின்னு. வெரி குட், சூப்பர். உண்மையா யதார்த்தமா எப்படி ஒரு கோவம் வந்து ஆப்போசிட்டாக கலாய்க்கணுமோ அப்படி இது பண்ணீங்க. வெரி குட். பயணமும் ஒரு என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு காதல் வாய்ப்பு கிடச்சிச்சு. காதல் வாய்ப்பு கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்க சுசீந்திரன் மூலமாக வெண்ணிலா கபடி ஷூட்டிங்காக வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு சுசீந்திரன் பழக்கம். ஏன்னா தீபாவளி எலிசார் படத்தை சுசீந்திரன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ இந்த இதில் போயிட்டு இருக்கப்ப தீபாவளி முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கமாக என் வாய்ப்புகள் போராடிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு, டீ கடையில் இங்கே ஒரு டீ கடை இருக்குது, அதில் பார்த்து சொன்னார், நம்ம சுசீந்திரன் உன்னை வர சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ அவர் உதவி இயக்குனர் இருக்கேன். சரி எங்கன்னு கேட்டு அட்ரஸ் கேட்டு போய் அவர் போய் பார்த்தேன். வாண்டு உள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே பேசினாங்க. இந்த மாதிரி கபடி சம்மந்தப்பட்ட படம், இந்த படம் இல்லை வந்துடும், கபடி விளையாட தெரியுமாண்டாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். கபடி விளையாட தெரியுமாண்டாரு. கபடி என்னன்னு அவ்வளோ தெரியும், ஊரில் விளையாண்டுருக்கோம்னே, அதுதானே. சரி சரி, ஒரு 6 மாதம் கபடி விளையாடணும், எங்கேயுமே போகக்கூட இங்கே தான் இருக்குன்னு. சரிண்ணே. அண்ணே என்ன? இல்லைண்ணே வாய்ப்பு சினிமான்னு சொன்னாங்க. அதே இல்லைப்பா, சினிமா தான் அது கபடி சம்மந்தப்பட்ட சினிமா. சரி 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 ஓகே. 3 மாதம் இங்கே தான் ட்ரைனிங். ஹீரோ எல்லாருமே இங்கே வருவாங்க. இங்கே தான் காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், பகலுக்குள்ளே டைலாக் சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாம் கேட்டாச்சு. சம்பளம்லாம் எதுவும் பேசக்கூடாது. அண்ணா நான் எதுவுமே கேட்கவே இல்லை, கொடுப்பாங்க வாங்கிக்கணும். சரி ஓகேண்ணே. அண்ணே என்ன ஒரு நிமிஷம்ண்ணே, டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கண்ணே, அவர்கிட்ட நடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. இல்லை நான் நாளைக்கு சொல்கிறேன் அண்ணே, சும்மா 5 நிமிஷம் ஒரு உழைப்பு பெறீங்க அப்படின்ட்டேன். இல்லைடா நீ நடிப்படாங்க தெரியும்டா, நான் சொல்லிட்டேன், ப்ளீஸ்ண்ணே. சரி நாளைக்கு வாங்கிட்டார். நான் போயிட்டேன். மறுநாள் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். வந்தானே டேரக்டர் உட்காந்துருக்கா முன்னாடி. எனக்கு என்னென்ன சுஷிலன்னு டேரக்டர்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அவர் உதவி இயக்குனர் தானே, அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லிக் கொடுத்துருக்கல. இப்போ கோடேட்டு லெலின்னு ஒருத்தர் பேட வச்சு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் பக்கமே என் கவனம் அதிகமாக போகுது. ஏன்னா அவர் தான் டேரக்டரு அப்படின்ட்டு. அப்போ மற்ற சாப்பாட்டில் அண்ணே டேரக்டருக்கு ஓகே வந்து அவரை பார்த்து இவர்கிட்ட கேட்டேன். டேரக்டர்கிட்ட சுஷிலன்ட்டு, அண்ணே டேரக்டருக்கு எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றாரு. இல்லைண்ணே டேரக்டர் மண்டையில் போட்டேன்டா, சினிமாவில் வாய்ப்பு தேடுற யாருக்கு டேரக்டர்னு தெரியல அவனுக்கு. இல்லைண்ணே நான் தானே டேரக்டர். அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்றாரு. அண்ணா இல்லைண்ணே நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் உதவி இருக்கிறாங்க, நான் தானே அந்த படத்தில் டேரக்டர்ன்றாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து வெண்ணிலா கபடி குழுவில் வெண்ணிலா படமாக ஆரம்பிச்சும் எனக்கு அதில் மெயின் ரோல்லாம் கிடையாது. அதில் பார்த்துருப்பேன், ஐயப்பன் குண்டா இருப்பான், தம்பி மதுரைக்காரன், அவங்க ஹீரோ, இவங்க தான் எல்லாம் மெயின் ரோல். எனக்கு ஒரு நார்மலான ஒரு ரோல். அந்த 70 நானும் ஒரு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரே ஒரு அந்த சைக்கிள் ஓட்டுற போட்டு வைக்கிற சைக்கிள் ஓட்டுற சீனில் வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு சீன் நடித்து நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அண்ணன் அதை பார்த்துட்டு கொஞ்சமாக அந்த படத்துக்குள்ள அப்படியே எனக்கு ஏற்றிக்கிட்டே வராது. கொஞ்சமாக ஏற்றிட்டு பொரட்டா சீனை வந்து கடைசி எனக்கு வச்சார். அந்த பொரட்டா சீன் தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து இந்த அளவுக்கு நான் நின்றுருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சுசீந்திரன் கண்டிப்பாக இந்த எவ்வளவோ சொல்லிட்டு வர, எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. அது அந்த பொரட்டாசினுக்கு அப்புறம் சூரியண்டு வெளில தெரிஞ்சிச்சு, ஓகே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அன்னைக்கு இதே நீங்கள் தான் எப்படி இன்னைக்கு வரைக்கும் யார் வந்தாலும் புது ஆட்களை வந்து புது இயக்குநர்களோ எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி நீங்கள் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி அவங்க தூக்கி வரீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்னை அந்த அளவுக்கு ஒரு புது பையன் நல்லா நடிச்சிருக்கேன், ரொம்ப யதார்த்தமாக இருக்குன்னு எந்த பக்கம் பேப்பரை புத்தகத்தை திருப்பினாலும் என்னை பற்றி அவ்வளோ எழுதியிருப்பீங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய ஏணி. அதெல்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு
நடிகை நான் இருக்கிறேன். இன்னமும் எனக்கு நான் முழுமையான நகைச்சுவை நடிகனா நான் டோட்டலாக திருப்திப்படுத்துறதுக்குன்னா எவ்வளவோ தூரம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அதை நோக்கி நான் போயிட்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எந்த குறையில்லாமல் நல்லா இருக்கிறேன். நான் கண்டிப்பாக இன்னும் முழுமையாக திருப்திப்படுத்த விதமா இன்னும் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் அவருக்கு இப்போ வரைக்கும் வந்தது. ஏதாவது நீங்க ஏதாவது கேட்கலான்னு கேளுங்கண்ணே. ஓகேண்ணே. நெக்ஸ்ட்ண்ணே. அண்ணே கேள்வி நீங்களே கேட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்ல. ஆனால் எழுத்தாளுங்க இருங்க, நான் சொல்லவே எழுத்துறீங்க, பேனா பிடிச்சிட்டீங்க. ஓகே அண்ணே. ஹீரோன்றது வந்து இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு அது தோணவே இல்லைங்கண்ணே. எனக்கு அது அப்படி ஒரு நினைப்பு வரமாட்டேங்குதுங்க. அதே உண்மை வரவே மாட்டேங்க. அந்த ஐடியாவுக்கு இல்லை. நாளைக்கே நாளைக்கு வச்சாங்க எனக்கு. இன்னைக்கு நேற்று இப்படித்தான் சொல்லி, போன மாதம் இப்படித்தான் சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் சொன்னேன். பட் இன்னைக்கு ஒரு தூரம் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அந்த இதில் எனக்கு இல்லை. எனக்கு இன்னும் தொடர்ந்து நடிக்கணும்னு காமெடியில் இன்னும் நிறையா டேரக்டர் நிறைய கெட்டப்பில் இன்னும் முழுமையாக திருப்திப்படுத்தணும்ண்ணே. ஆமாண்ணே. கேள்விப்பட்டிருக்கோம்ண்ணே. நான் பார்த்ததில்ல இல்லைண்ணே. இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை நான் சொல்லி 97 முருகதாஸ் சார். ஆமாம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன். ஓகே ஓகே. இல்லை நாங்கள் பார்த்ததில்ல, ஆனால் சொல்லுவாங்கண்ணே. சிவன் பார்த்து மட்டும் இல்லைண்ணே, எனக்கு எங்கெல்லாம் எங்கேயாவது ஆள் இல்லாமல் கொஞ்சோண்டு கேப் இருந்துச்சு, அங்கே உட்காந்து ரெகுலர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அப்போ நம்பர் தட்டி விரட்டு வாங்கி ஓடி போயிடுவோம். அது எங்கள் ஒரு வீட்டு கலர் திறந்து பார்த்தா கூட அங்கே 2 ரெகுலர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் எங்கள் சிவன் பார்க்கு அப்புறம் ஒரு 4 நாடகம் போட்டேன். ஏதாவது கோரிக்கையா ஃபர்ஸ்ட் அது வீரப்பன் சார். அது ஒரே ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் அந்த லைன் எப்படின்னு. அது என்னண்டா ஓப்பன் பண்ண இன்னைக்கு சினிமாக்குள்ள வந்துட்டாலும் ஓப்பன் பண்ணுறான்னு சொல்கிறோம். அன்னைக்கு அப்படி தெரியாது. அன்னைக்கு வந்து அந்த மேடையில் நின்று லைட் ஆஃபாக இருக்கும். லைட்டை போட்டோன்னா ஒரு படித்த 4 பசங்க ஒரு இடத்துல இருந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. முதல்ல ஒருத்தர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவேன், இன்னொருத்தர் வருவேன், அளவு ஒரு இடத்துல கயிறப்படுவேன், இன்னொருத்தன் பாய்சன் அடிப்பேன். இப்படி 4 பேர் சாக போன இடத்துல பார்க்குறேன், மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்துட்டு நீ யாரு, நீ எதுக்காக சாகுற, நீ எதுக்காக சாகுற. அப்போ 4 விஷயத்த சொல்லுவாங்க, சாதாரண விஷயம். 4 பேருமே ஒரு பெரிய படித்த பசங்க, நல்ல மார்க் எடுத்தவங்க, கஷ்டமான குடும்பத்தில் உள்ளவங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது அவங்க வேலை கிடைக்கல. சுவிட்சேட்டில் வந்து பணத்துக்காக வேலை கிடைக்குது, பணம் கொடுத்தா போதும். இல்லை பெரிய ஆளுங்க நார்மலான ஒரு ஃபேமிலியில் வந்தவனுக்கு பணம் இல்லாமல் நல்லா படித்தவனுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. இது என்னடா இது, நம்ம செத்தா 4 பேருக்கு தெரியட்டும், அப்படி நம்ம எதுனா அந்த சாருன்ற இந்த தமிழ்நாடுக்கு தெரியட்டும், நமக்கு அப்புறமா 4 பேர்த்துக்கு அது கொடுக்கட்டும் அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்க சாக போவாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் சொல்லுவேன், இரு வசதி இல்லை, அது இல்லை, மார்க்கெட்டு சாக போனேன். ஓகே, நானும் தான் சாக வந்தேன். ஏன் நம்ம ஒன்று பண்ணக்கூடாது? என்னது, நம்ம செத்துட்டோம்ல வழக்கமாக இதே எல்லாரும் நடந்துகிட்டே இருக்கோம். சாகணும் முடிவு பண்ணிட்டோம்ல. ஆமாம், அப்போ சாகணும் முடிவுறப்ப நம்ம செத்தாலும் பெருசு யாருக்குமே ரீச் ஆக போகிறது கிடையாது. அப்போ 4 பேருக்கு தெரியுற மாதிரி ஒன்று பண்ணிட்டு சாவோமேன்றேன். என்னடா பண்ணலாம்? இல்லை நீ சொல்லு கிட்டவா, காதுக்குள்ள சொல்லுவேன். ஐயோ நம்மள வரலப்பா, அதுக்குன்னு நீ வா. என்னடா? ஐயோ வேணாண்டியா. இப்போ இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, கிட்ட வந்து 4 பேர் பேசிக்கிறாங்க, 3 பேர் பேசுவாங்க. டேய் இதெல்லாம் நடக்கிற காரியமாடா அப்படின்னாங்க. ஏன் முடியாது? முடியும், அந்த மினிஸ்டர் தூக்குவோம். டேய் மினிஸ்டர் தூக்க சொல்றா, அதெல்லாம் அந்த ஆள் தூக்கலாம் முன்னாடி தூக்கி இருக்குன்னு, இன்னைக்கு அந்த ஆளுக்கு வேலையே இல்லடா, நீ வேற அவளை தூக்கி வேஸ்ட் அப்படின்னாங்க. அப்போ ஓகே இவரை தூக்குவோம். யாரு போடா, என்னடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடத்துவோம்ன்றான்டா, எப்படா முடியும்? அதை கடத்துவோம்டா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைலாக் பண்ண வச்சிருந்தா, அதை சொல்லிட்டு அது வேணான்றாங்க, வேண்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் சொல்லி அவன் கூப்பிட்டு இவரை தூக்குவோம் அப்படின்றாங்க. சந்தன கடத்தில் மாறப்போனா தூக்குவோம்ன்றாங்க. ஏண்டா சாதாரண விஷயமாடா? ஒரு ஸ்டேட் இவ்வளோ செலவு பண்ணுது, 3 ஸ்டேட் வருஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுது. டோட்டல் இந்தியாவே சேர்ந்து ஒருத்தனுக்காக செலவு பண்ணுற அமௌண்ட் எத்தனையோ கோடி. இன்னைக்கு வரைக்கும் அவரை பிடிக்க முடியல. எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி நெருங்க முடியும்? எத்தனையோ கோடி செலவு பண்ணல ஒருத்தனுக்காக, அவரை தூக்குவோம். எப்படி நடக்கும்? ஆனால் சாகத்தானே போற, ட்ரை பண்ணுவோம், முடியும் படிச்சுட்டு போயிடுவோம். சாணம் முடிவு பண்ணிட்டல, சரி வாங்க போனாங்க, முடிஞ்சு வச்சு. ஒரு கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ யாரு? டேய் வந்தேன்னு வைக்க அப்படியே தூக்கிட்டு உள்ள வச்சு கொன்னே விடுவான். ரைடா போனேன். என்ன சார்?
மாறப்பனை தூக்கிட்டாங்களா, கிண்டல் பண்ண ராத்திரில 1 மணிக்கு போன போட்டு கிரிங் கிரிங், ஹலோ டாய், அவனை லைஃபுக்கு வெளியில் வர முடியாது பார்த்துக்குங்க. அவங்க சார், அவங்க தான் சார். ஃபோன், ஹலோ சார் வாங்க சார். எஸ் சார், எஸ் சார், எஸ். என்னாச்சு? உண்மைக்கு மாப்பிள்ளை கடத்திட்டாங்களா யாரோ? ஃபோன் வந்திருக்கியா? என்னையா சொல்ற அப்படின்ட்டு உண்மையாக மாரப்பனை கடத்திட்டாங்க. இப்போ மாரப்பனை கடத்தின யாருன்னு தெரியாது, ஒரு 4 படித்த பசங்க கடத்திட்டாங்க. ஓகே, இப்போ அங்கேருந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க இந்த கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆள் அனுப்புவோம். அப்போ அங்கே வந்து மயில்சாமி பத்திரிகை போட்டு நான் கொஞ்சம் மாற்றி பண்ணேன். அங்கேருந்து முக்கியமான வீரப்பனுக்கு முக்கியமான ஒரு ஆள் அனுப்புவாங்க. இங்கே கவர்மெண்ட்டை பேச சொல்லி இங்கேருந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க. 2 பேரும் பேசுவாங்க. பேசுறப்ப கவர்மெண்ட் கேட்க, என்னப்பா பிரச்சனை இருக்குதுன்னா, சார் இந்த மாதிரி இப்போ கடத்திட்டாங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. வீரப்பனுக்கு கோரிக்கையா? என்ன கோரிக்கை அப்படின்னா அவங்க வைக்கிற கோரிக்கை தான் அது. ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. என்னண்டா, சரவணபவன் ஹோட்டலில் அப்பளம் ஒரு 5 லோடு 1 பீஸ் உடையக்கூடாது. இது எங்களை காட்டுக்கு வரணுன்றாங்க. திருப்பதி லட்டு 3 லோடு வேணும். திருநெல்வேலி அல்வா 5 லோடு வேணும். இது வேணும். இது உயிரை கூட என்ன வேண்டாலும் எங்களுக்கு கவர்மெண்ட் இதை மட்டும் தர முடியாது. இவங்க அடம்பிடிப்பாங்க, கவர்மெண்ட் செய்யல, எங்களால் முடியாது. என்ன வருஷத்துக்கே ஒரு 5 லோடு தான் திருநெல்வேலி அல்வா ரெடியாது. அதில் அந்த ஜனங்களுக்கு சேல்ஸ் காட்டுக்கு ஒரு 2 போயிடுது, மிச்சம் 3 இருக்கு. 3ல் இந்த எலெக்ஷனுக்கு அப்பப்போ ரோட்டுக்கு தாருக்கு போடுறத இந்த அல்வா யூஸ் பண்ணுறாங்க. மிச்சம் 1 கிலோ ஜனங்களுக்கு கொடுத்துட்றோம். அந்த எலெக்ஷன் தேவைப்படுறப்ப அதை வாங்கிட்டு போயிடுறாங்க அரசியல்வாதிகள், அவங்க தேவைப்படுது. ஆனால் அல்வா போடுறப்ப இவங்களுக்கு இண்டிவிஜுவலாக 5 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது. சரி ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அப்போ அதே மாதிரி 1 பீஸ் உடையாம வர முடியாது. திருப்பதி லட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதனால எங்களால் வந்து அவளுக்கு பண்ணவே முடியாது, எங்களுக்கு வீரப்ப வேணும். இப்போ உள்ள வந்து வீரப்பனை நீங்கள் காப்பாற்றினாங்கள, கவர்மெண்ட்டை காப்பாற்றா இல்லையா? இங்கே உள்ள அவ்வளோ விஷயம் நடக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடக்கும். இங்கேருந்து ஒரு ஆள் போயிருப்பாங்க, அங்கே மீட்டிங் போடுவாங்க, பேசுவாங்க. கிளைமேக்ஸில் தூக்கிட்டு வந்து கோர்ட்டில் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இப்போ யாருன்னா எல்லாமே இப்போ எஸ்கேப், வீரப்பனும் கோவிந்தன் மட்டும் மாட்டிக்கிடுவாங்க. இப்போ கோர்ட்டில் வச்சு விவாதம் போயிட்டு இருக்கப்ப சொல்லுவாங்க, போயிட்டு டக்குன்னு கோவிந்த பக்கத்தில் இருக்க கண்ணை பிடிங்கி வீரப்பனுக்கு ஜட்ஜுக்கு வச்சுருவார். தயவுசெய்து விட்டு நாங்கள் போகணுன்றாரு. சாரி, வீரப்பன் கண்ணை பிடிங்கி வச்சுருவார். எல்லாம் சாக்கு, எல்லாம் போரா துப்பாக்கின்றாங்க. பாப்பா தம்பி அப்படின்வார். உனக்கு கோவிந்த இன்னொரு துப்பாக்கி பிடிங்கி வீரப்பனுக்கு வச்சுருவாப்புல. திரும்பி பாப்பா, என்னடா இல்லைண்ணே, போதும்ண்ணே, பண்ணது எல்லாம் போதும், வேண்டாம்ண்ணே, காட்டுக்குள்ளே வாழ்க்கை போச்சுண்ணே, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம திருப்பி குடும்பத்தோட வாழ்வோம்னுன்றாரு. சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இது எப்படா நீ சொல்ற அப்படின்ட்டு அவர் எப்படி வந்தாரு, உனக்கு யார் அடைக்கலம் கொடுத்தா அவர் பேசிட்டே இருப்பாரு. 2 பேரும் பேசுவாங்க. இல்லைண்ணே சுற்றுவினே, ஏய் நீயாடா கோவிந்தே, என்ன சொல்றியா? நீ எந்த வயசுல உள்ள வந்த, எப்போ வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு எதை நான் சுட கற்றுக் கொடுத்தேன், சிட்டுக்குருவை எத்தனை தூரத்தில் இருக்க, எப்போ சுடணும், எப்படி சுடணும், இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது கற்றுக் கொடுத்துருவேன் நான்டா உனக்கு. இது நிறைய சொல்லிட்டே போவாரு. இது நானு, ஆனால் நீ வந்து என்ன சொல்றியா அப்படின்றப்ப 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. சுடுறா பார்க்கலாம், சுடுறா லைட் ஆஃப் ஆன் பண்ண 2 பேருமே செத்து கிடப்பாங்க. அப்படி முடிச்சிருக்கு. இது சுட்டது போலீஸ்காரங்களா இல்லை இவங்களுக்குள்ளேயே சுட்டுக்கிட்டாங்களா? ஏன்னா அன்னைக்கு விருப்பம் சார்பிலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது அவர் மேலேயும் சில வயசு. அதனால வந்து யாரும் இல்லாமல் ஒரு முடிச்சிருந்து இதை பார்த்துட்டு ஒரு போலீஸ்காரங்க ஒரு 400 ரூபா அன்பளிப்பு கொடுத்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் பில்டப்னு ஒரு நாடகம் பண்ணிட்டேன், பில்டப். அப்புறம் திருப்பம், அப்புறம் கல்வர்களை திருத்திய கணவர், இப்போ ஒரு நாடகம், ஒரு 4 நாடகம் போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த இதெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட்ல என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு இருக்கிற கொஞ்சமா அன்னைக்கு தப்போ ரைட்டோ தெரிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு பண்றதுக்கான சில அறிவை வளர்த்துக்கிறதுக்கான காரணமா அதெல்லாம் இருந்துச்சு. படத்துக்கு ஏதாவது சில படங்கள் பார்த்தா பல படங்கள் சூரிய பாராட்டுற மாதிரி இருக்கு, சில படங்கள் வந்து காமெடியா கடியான்னு நானே விமர்சனத்தெல்லாம் எழுதி அந்த ரிஹர்சல்ல கொஞ்சமாவது இப்ப ஏதாவது பண்றீங்களா? அந்த சில படங்கள் ரிஹர்சல் இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் நான் அது மெனக்கெடுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயத்த ஒரு படத்துல வந்து எனக்கு என் க்ளோஸ் இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு படத்துல வாய்ப்பு ஃபர்ஸ்ட் அந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீனை கேட்டதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் டப்பிங் வரைக்கும் நான் மெனக்கெடுவேன். நடிச்சு முடிச்சுட்டு கூட வரமாட்டேன். நடிச்சு முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து 1 மணி கூட எனக்கு யாவும் வந்துகிட்டே இருக்கும். எத்தனையோ படங்கள் மிக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஷூட்டிங்ல இருந்து ஒரு பஞ்சு டேலாக் யோசிச்சிருக்கு, ஏதோ ஒரு தோணி இருக்கு எனக்கு. அப்படியே கிளம்பி அன்னைக்கு நைட்டு பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கு ஃபோன் பண்ணி டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி
மிக்சிங் எங்கெங்க போயிட்டு இருக்குது, இந்த இடத்துல இருக்கு அண்ணே, ஒரு சின்ன டைலாக் தோணுச்சுங்க. அப்படியா, சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே யாரும் இல்லை சொல்லி அவங்க மட்டும் தான் இருக்காங்க, அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லைன்னு தெரியல. நான் போய் பேசிட்டு இருந்தேன். முடிவு அடைகிற நேரத்தோட நான் போய் பேசி எத்தனையோ படங்கள் தேசிங்க ராஜா வரைக்கும் எழிலன்னே சொல்வாரு, போல ஷூட்டிங் ஸ்பாட்லயே நீ ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு திருப்பி போன் பண்ணிட்டு வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போய் அந்த டைலாக் தியேட்டர்ல அல்லோலப்பட்டது. நான் மெனக்கெடுவேனே, அதை மீண்டும் சில விஷயங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாத்தையுமே நானே சரி செய்யறது கஷ்டமே, சரி செய்ய முடியாது. சார் வணக்கம். அண்ணா எங்க இருக்கீங்க? நான் நெல்லை பாரதி. அண்ணே வணக்கண்ணே. உங்களை பற்றி தெரிந்தது வந்து நம்ம டிஸ்னி, பயில்வான் ரங்கநாதன் இதே மாதிரி ஆளுங்க தான் ஆரம்ப காலத்திலிருந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மதுரைக்காரன் தமிழன் அப்படின்லாம் நம்ம இருக்கட்டும், எல்லாம் இந்தியன் தமிழன் சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணுறோம். அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றின்னு போட்டது எனக்கு ரொம்ப அதை பார்க்க சந்தோஷமா இருக்குது. நீங்க இந்த திரைத்துறைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? சொன்னேங்க 96ல வந்து அப்படின்னு. 96. தமிழன் தொலைக்காட்சியில நீங்க கண்டிப்பா நடிச்சிருக்கீங்க. அதை ஏன் சொல்லல? அண்ணே அப்படி பார்த்து எல்லாமே சொன்னேனே, எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று கிட்டத்தட்ட நீங்க ஒரு என்னது அந்த மோனோ ஆக்டிங் மாதிரி நான் அங்க பண்ணேன் இங்க பண்ணேன் அவர் இப்படி கூப்பிட்டாருன்றீங்க. இருங்க, இப்ப நீங்க கேட்டோன்னு என்ன சொல்லி கேட்டோம், அடுத்த செகண்ட் ஆமான்னு சொல்லி இந்த மாதிரி தமிழன் டிவி மட்டும் இல்லைண்ணே, தமிழன் டிவி மட்டும் இல்லை, இன்னும் எல்லா தொலைக்காட்சியிலையும் அது வந்து நான் லேட்டஸ்டா பண்ணது எல்லாத்தையுமே நான் நடிச்சு வந்திருக்கேன். நான் அதை வந்து சொல்லக்கூடாது, இவ்வளவு சொன்னவன் பெயிண்ட் அடிக்க போகணும்னு சொன்ன ஒருத்தனுக்கு தமிழன் டிவி மேல என்ன எனக்கு வந்தது யாரும் சொல்ல மாட்டேன்னா, அதை படி அது வந்து கவனமானது இல்ல. அதுக்கு மதிக்கிறேன். ஆனா உங்களோட முதல் இயக்குனர், முதல் தயாரிப்பாளர் அவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டு வரலங்க? இல்ல இது என்னோட பிரச்சனை, நான் தான் உங்களை பாக்குறேன். உங்களுடைய முதல் பிரஸ் மீட் அண்ணா, என்னோட முதல் பிரஸ் மீட் நான் தான் உங்களை பார்க்கணும். அவங்கள வேலையில இருப்பாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்கணும். நான் உங்களை பார்க்க ஆசைப்பட்டது. சரிங்க, உங்களுக்காக வந்து இப்போ கவுண்டமணி சந்தானம்லாம் வந்து தனியாக காமெடிக்குன்னு ஒரு வசனம் எழுதுக்கு ஆள் வச்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் காமெடி எழுதுலாம் தனியாக எழுத்தாளர் வச்சுருக்கீங்களா? இல்லைண்ணே, சமீபத்து வரைக்கும் இல்லை. அது நானே தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு சில நேரத்தில் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு இப்போ சமீபத்தில் எஸ்பி ராஜகுமார் அண்ணன், நம்ம வேளாண் வந்துட்ட வேலைக்காரன் டைலாக் ரைட்டர் அரவிந்த், ஜோதி அண்ணன், கணேஷ் ராம் கணேஷ், இப்போ லேட்டஸ்ட் தம்பிகளை வந்து எனக்கு இந்த கணேஷ் ராம் தம்பிக எஸ்பி ராஜகுமார் வந்து எனக்கு நல்லாவே எனக்கு ஒரு ஐடியா கேட்பேன். அண்ணே இப்படி ஒரு சீன் இருக்குது, உடனே ஃபோன் அடிச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஏன்டா மிகப்பெரிய ஒரு காமெடி ரைட்டர் அவர். ஸோ இவங்ககிட்ட எனக்கு வேற யாரும் இல்லை. இவங்ககிட்ட இப்போ சமீபமாக நான் வந்து ஒரு ஐடியா கேட்டுக்கிறது, சில விஷயங்கள் எனக்கு சொல்லுவாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். இது போக ஸ்பாட்டில் கடவுளை கொடுத்தது எனக்கு அந்த நேரத்தில். அது ஃபஸ்ட்டு இயக்குனருக்கு நன்றி சொன்னேன். அவங்க ஃப்ரீடம் கொடுக்காம நம்ம எதையுமே பண்ணவே முடியாது. அந்த ஃப்ரீடத்தோடு சேர்ந்து நான் சில விஷயங்கள் எனக்கு அந்த கேமரா ஓடையிலேயே சில விஷயங்கள் அது வரும். அது நல்லா இருக்கும் பட்சத்தில் இயக்குனர் வச்சுக்குவாங்க. காமெடி நடிகர்கள்ல உங்களுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷன் யாராவது கருதுறீங்களா? அதுனே முந்தைய ஜெனரேஷன் காமெடி ஆக்டர்ஸ்ல யாராவது ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ முன்னோடியாவோ? இல்லைண்ணே, காமெடி இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க யாருமே அவங்க இல்லாமல் அவங்களோட இது பாதிப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது. சந்திரபாபு, நாகேஷ் சார், கண்டிப்பாக அதெல்லாம் தங்கவேலு சார், வி.கே. ராமசாமி அவரோட பேர் தானே, அவங்களோட இது இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக எனக்கு எல்லாமே பிடிக்கும். சில விஷயங்கள் சில படத்தில் நாகேஷ் சார் படங்கள் சில பார்த்தா கூட அவர் அந்த அழுகு மாறு மைண்டை வச்சுக்கிட்டு சில டைலாக்லாம் ஹியூமராக பேசுவார். அதெல்லாம் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அவங்களோட இது இருக்குங்க. அதே மீறி நான் என் உடம்புல இருக்கிற நகைச்சுவை எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோன்ற நகைச்சுவை ஹீரோ. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் ஊரில் சொல்கிற எங்கள் அப்பா சமீபத்தில் தவறிட்டாரு, எல்லாருமே சொல்கிற முதல் வார்த்தை உங்கள் அப்பா கிட்ட இருந்து 10% தான் வந்திருக்கு, இன்னும் 90 இருக்கு, நீ 90ல வேணாம் 50% ஃபாலோ பண்ண உங்கள் அப்பாவை, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட இருந்தால் நான் சில நக்கலாம் நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது. என்ன ஒவ்வொரு படத்துலையும் ஆடியன்ஸ்க்கு எது இப்போ ரீச் ஆச்சு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொரட்டா இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு பெரிய அடையாளமாக இருக்குது. அதை உடைச்சது புஷ்பா புருஷன். இப்போ கூட இந்த இப்போ இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு பற்றின்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து ஒரு பொண்ணு
மாமா எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. சோர்ல உட்காந்துருக்கு. யாருங்காண்டி? அவங்க ஸ்பீக்கரை போட்டு விட்டாங்க. மாமா என்ன தெரியலையாண்டுச்சு. ஐயோ ஏதோ குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்களே. இல்லைங்க நீங்கள் யாருன்னு தெரியல இல்லையா? மாமா நான் தான் மாமா புஷ்பா புருஷன். மாமா புஷ்பா மாமா என் புருஷன் நீங்கள் தானே மாமாண்டுச்சு. இல்லைங்க எனக்கு புரியுது யாருன்னு சொல்லிட்டு யாருன்னு தெரிலங்க, உங்களுக்கு ஃபோன் வருதுங்க பேசுகிறாங்கன்னாங்க. திடீர்னு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பழக்கத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த புஷ்பா புருஷனை வச்சு நிறையா விஷயங்கள் எங்கோ போனாலும் அது எனக்கு அதை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களால கூப்பிட தான் நமக்கு இன்னும் இந்த மாதிரி இன்னும் பதிவான சில கேரக்டர் நேம் நம்மளுக்கு தோணுது. ஆனால் எனக்கு எல்லா கதாநாயகமும் ட்வீட் பண்ண ஆசை தான். நயன்தாரா மேடம் நான் ஒட்டும் எல்லா பேரும் கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு அவங்க கேள்விப்பட்டவங்க கேசஸ் கொடுத்து பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்கடா. நம்ம ஆசை தான் பண்ணுவோமே, நமக்கு ஆசை இருக்கு, அது அவங்களுக்கு இருக்குமா? இல்லைண்ணே சினிமா டைரக்டர் சாதாரண விஷயம் இல்லைண்ணே, அது மிகப்பெரிய கஷ்டம்ண்ணே. அதனால ஃபஸ்ட்டு எதுக்காக வந்தோமோ அதுவே நான் முழுமையாக நான் எவ்வளோ இருக்கேங்கண்ணே. அண்ணே சரிங்கண்ணே சரிங்கண்ணே கண்டிப்பா ஆமாண்ணே ஆமாண்ணே. ஆனா இன்னும் அந்த அன்னைக்கு சாப்பிட வழி இல்லை, போராடிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சுன்னா, ஆனா இந்த சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு போக வேண்டியது இருக்கு ரொம்ப தூரம். இன்னைக்கு நான் அந்த சந்தோஷத்தை நீங்க சொன்னது கண்டதை நினைச்சு எவ்வளவு நேரம் சாப்பிட்டோம்னா இன்னும் டிராவலிங் கொஞ்சம் சப்போஸ் கம்மியா இருக்கும். நமக்கு எல்லாம் இருக்குல்ல, குறைச்சி சாப்பிடாமலே கிடையாது, தேவையானதை சாப்பிட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உங்க முன்னாடி இன்னும் கொஞ்சம் எங்கா இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு ஹீரோக்கள் ஃப்ரெண்டாக போகலாம் இல்லையா? இதுதான் உண்மை, வேற எதுவுமே இல்லை, தப்பே இல்லையே இது. அதனால இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறேன், முன்ன இல்லாமல் இப்போ கொஞ்சம் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், சாப்பாடெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அது கூட இது ஒரு படத்துக்காக தான் அந்த டேரக்டர்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாலியாக தெரிஞ்சா நினைச்ச நேரத்தில் எது வேணாலும் சாப்பிட்டு தெரிஞ்சு அப்படி எப்படி இருந்தா ஒரு இயக்குனர் என்னை சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி என்னை யோசிக்க அளவுக்கு பண்ணாரு. அந்த நிமிஷத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் உடம்பு குறைச்சிருக்கேன். இல்லைண்ணே அது இல்லை அது நான் சும்மா வாக்கிங் போகிறேன், ஜிம்முக்கு போகிறோம்ல இல்லையா, ஒர்க் அவுட் பண்ணுறான். ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாமே 6 பேக்கெட் வைக்காம எனக்கு தெரியாது. என் பொண்ணாட்டு சொன்னேன் 6 பேக்கெட்னு சொல்கிறான்ட்டு, 6 பேக்கெட் மாதிரி வந்துட்டு 6 பேக்கெட்டா அப்படின்டா. அதனால் அது நான் போயிட்டு வந்துருக்கிறத வச்சுட்டு அப்படி சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம இப்படியே போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அது அடுத்த போட்டு போகிறோம் வந்துட்டு போகுதே கரெக்டா. எனக்கு மனசுல உள்ள யதார்த்தமா ஒரு ஜாலியான விஷயமா தான் சொல்றேன் இல்லையா. இதை எல்லா வார்த்தையும் எல்லார்கிட்டையும் ஒப்பிட்டு நம்ம பேசவே முடியாது. ஃபர்ஸ்ட் எந்த வார்த்தை யார்கிட்ட வச்சு பேசுறோம்னு ஒண்ணு இருக்குது. அவர் என்னோட ரொம்ப எனக்கு நல்லா பழக்கம். அவர் பங்காளின்னு கூப்பிடுவேன் அவரை. அவர் சில விஷயங்கள் பண்ணுவார். அவரை நல்லா நான் ரசிப்பேன். அவர் பயங்கரமா அவரோட மிகப்பெரிய நான் ரசிங்க. அதனால எனக்கு அந்த எனக்கு யதார்த்தமா எனக்கு என்ன தோணுச்சு அதை நான் பேசுனேன். தாழ்மான் பண்ண வாய்ப்பே கிடையாது, தேவையே கிடையாது. அக்கா கண்டிப்பா அந்த சிவகார்த்தி மன்ற படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாப்ல நிறையா. அது கண்டிப்பா தம்பியோட சப்போர்ட் எனக்கு நிறையாவே இருக்குது. வாங்க இப்ப வாங்க கூட்டி போய் வாங்க, எல்லாத்தையும் கூட்டி போவாங்க. சாப்பிடுங்க. அங்க இலையில கையை வச்சு உழப்பிக்கிட்டே தெரியக்கூடாது, சாப்பிடணும் ஃபுல்லா. ஓகே, ஒரு பரோட்டா பாஸ்ட் வாங்கிட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேண்ணே, சரிங்கண்ணே. உட்காருங்க சார், உட்காருங்க சார். ஓகேங்க, சரிங்கண்ணே. அந்த நண்பர்
அந்த நண்பர் யாரு என்னன்னு எனக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. அவருக்கு நான் சொன்னேன்னா அவர் வந்து நடிச்சாரான்னு தெரியணும். என் கூட நண்பர் நான் சில பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் சிவா படத்தில் வரைக்கும் வந்து இப்போ கூட இப்போ இருக்க படத்தோட 2 பேர் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது என்னண்டா அதெல்லாம் நான் யோசிக்காம சொல்லியிருப்பேன். ஏன்டா யாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவன் இவ்வளவு நண்பர்களுக்கு சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். சில நண்பர்கள் அதை அவங்க வேற ஒரு ரூட்ல போயிட்டாங்க. அதான் உண்மை. அந்த என் கூட இந்த முக்கியமானவங்கள நான் எல்லாமே நடிக்கணும்னு இருந்தேன். இப்போ எல்லாரும் வேற ரூட்ல இருக்காங்க. என் ரூட்ல நம்ம நடிப்புக்கான இது அவங்க இல்லை. அதுல இருக்க நல்ல சில நண்பர்களுக்கு நான் கண்டிப்பா கொடுத்துட்டு தான் இருக்கேன், நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நான் ஒரு இயக்குனர்கிட்ட கூப்பிட்டு கண்டிப்பா இந்த இதுல வைங்க நான் சொல்லலாம். ஆனால் தக்க வச்சுக்கிறது அவங்க கையில தான் இருக்கு, என் கையில் எதுவுமே கிடையாது. என்னை அன்னைக்கு கொண்டு போய் சுஷியன்ட்டு பண்ணி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. ஆனா நான் குரங்கு மாதிரி கர்ணம் பாஞ்சு எல்லாம் பாஞ்சு நான் அவங்க கவர் பண்ணேன். நான் அவங்க முன்னாடி நடிச்சு எனக்கு பிடிக்க நடந்துக்கிட்டேன். அது எல்லாத்தையும் நீங்க கூட எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்க சொல்லதான் முடியும். நான் வந்து நடிச்சிருந்தேன். வாய்ப்பு கொடுக்க அவங்க கையில இருக்கு. அது கொடுக்கறதுக்கான விஷயத்துல என்கிட்ட இருக்கணும். என் நண்பர்கிட்ட சில பேர் போராடிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து சூழல் அது அவங்ககிட்ட அவங்க போய் சொல்றேன், இயக்குனர் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட்டு சில இயக்குனர் ஃபோன் பண்றாங்க, இல்லை சரி இப்படி இருக்கட்டும் இப்படின்னு. இது ஒரு சில பேர். மிச்சம் நிறைய நடிகர் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா சினிமா அவங்களுக்கு தெரியும். ஒரு நைட்டு இல்லை ஒரு ஃபோன் அவங்க லைஃப்பை மாற்றும். எனக்கு ஒரு ஃபோன் ஒரு வாய்ப்பை மாத்துச்சு. கண்டிப்பா அந்த நண்பர்களுக்கும் ஒரு ஃபோன் வரும். அவங்களும் ஏன்டா உண்மையா கலையை நேசிக்கிறாங்க, நடிப்புத்திறமை உள்ள கண்டிப்பா அவங்களுக்கும் சினிமாவில் ஒரு நல்ல இடம். எனக்கே இருந்துச்சு. நான் என்னை விட அவங்களுக்கு பெருசா நினைக்கிற ஒரு நடிகர்கள் கண்டிப்பா எனக்கே கிடைச்சது இந்த வாய்ப்பு அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இல்ல அது எனக்கு இயக்குனர் தானே கொடுக்க, நான் வந்து சொல்ல முடியாது. அவங்க கொடுக்கறத நான் நடிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கூப்பிடுறாங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்க, கேரக்டரை கேட்க இதுதான் கேரக்டர்ன்றா அந்த கேரக்டர் நான் செய்கிறேன், அவ்வளோதானே. அதை விட்டுட்டு நான் ஒரு சீன் 2 சீன் ட்ராக் அது ஆசைதான், அதை கேட்க முடியாது. இல்லை ட்ராக் இல்லையா? நீங்கள் எந்த படம் இப்போ ட்ராக் பண்ணுறாங்க? எதுவுமே இல்லையா சொல்லுங்க. எங்கேயுமே இல்லையா? இப்போ ட்ராக் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. ஏன்டா 3 நாள் 4 நாள் அங்கே கொடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் நிறைய படங்களும் பண்ணலாம். ஆனால் இப்போ ட்ராக் இல்லைங்களே. எனக்கு ஆசை தான். இப்போ யாரும் இப்போ என்ன இப்போ ஃபுல்லாக கதை கூடவே அப்போ ஃபுல்லாகவே ஹீரோ கூடயே அப்படிதான். எல்லா படமும் அப்படித்தானே. இன்னைக்கு வர காமெடி எல்லாருமே வந்து ஹீரோ கூடயே தான் பண்ணுறாங்க, படம் முழுக்க பண்ணுறாங்க. அந்த ட்ராக்கு இல்லை. அவனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சா நல்லா இருக்கும், நல்ல விஷயம் அது. ஆனால் இன்னைக்கு அதுக்கு இல்லை, அதுக்கு அந்த மனநிலை ஆடியன்ஸுக்கும் இல்லை. ட்ராக் மேலே தனித்தனியாக பார்க்குற மாதிரி. பெரும்பாலும் நீங்க நடிக்கிற படத்துல கதாநாயகங்களோட நீங்க தான் ரொம்ப பேசுறீங்கன்றதுனால சில கதாநாயகங்களுக்கு உங்க மேல ஒரு அன்பான கோவம்ன்றாங்க. அது உண்மையா சார்? இதனால என்ன உங்ககிட்ட தான் ரொம்ப பேசுறாங்க ஸ்கிரீனுக்கு அப்புறமா. அவங்க என்கிட்ட பேசுறாங்கன்னா பாருங்க. அப்போ நான் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க பேசுறாங்க. இதனால ஒண்ணு இதுதான் கிடையாது. ஹீரோக்களும் பேசுவாங்க, கதாநாயகங்களும் பேசுவாங்க. என்னை பிடிச்ச போது அவங்க பேசுவாங்க. அதே ஒண்ணு. நான் என்னோட பழக்க வழக்கங்கள் இல்லை, என்னோட பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒன்று என்கிட்ட ஒன்று தப்பா இருக்க மைனஸா இருக்கு முதல் நாள் போடான்ருவாங்க. நான் எல்லாத்துக்கும் எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறேன். அதான் எனக்கு எல்லாத்துக்குமே என்ன பிடிக்குது. ஒண்ணு என்ன பான்ஸ் டப்பாவில் இருக்கிற பவுடரு அதை வெளியில எடுத்து தண்ணியை உள்ள விட்டு கிண்டி வேற ஒரு மூடியில் வச்சுக்கிடுவேன். இல்லைங்க இதைத்தான் நான் யூஸ் பண்ணேன். பங்காளி தட்டாவட்டை ஏமாத்தினேன். அதுக்கு தொட்டு பார்த்து என்னது பான்ஸ் பவுடர் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அதை தாங்க நான் தனியாக கிண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு. ஆமா, எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ஸ்பாட்ல ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதை யூஸ் பண்ணுங்க. அதைத்தான் நான் அவர்கிட்ட காட்டினேன். அதுக்கப்புறம் இதுதானே அவ்வளவுதானே அப்படின்றாரு. சரி, உங்க மனைவி குழந்தைகளுக்கு பிடிச்ச படம் இது உங்க படம்? என் மனைவிக்கு பிடிச்சது வெண்ணிலா கபடி குழு. என் குழந்தைகளுக்கு பிடிச்சது அரண்மனை 2. உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் படம் வெண்ணிலா கபடி குழு. இல்லை அவர் தானே என்னை உருவாக்கி வச்சு. எனக்கு குருநாதர் எல்லாமே அவர் தானே. அப்போ அவர் ஒரு சீன் கொடுத்தா நல்லது கேட்ட எல்லாமே அவருக்கு தான் தெரியும். ஸோ அவர் சொன்னதை மட்டும் நான் செஞ்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான். அந்த ஒரு சீன் கூட ஓகே. அது அவருக்கு திருப்திப்படுத்தினா போதும். எனக்கு அது திருப்தி இருக்கு இல்லையோ இல்லை. நான் சொன்னேன் அது என்ன குருநாதர் அவருக்கு அது திருப்தி. ஒரு படம் முழுக்க வாய்ப்பு கொடுத்து என்னோட வச்சவர் இந்த ஒரு சீன் பண்ண போதும் சொல்லி நல்லா அவருக்கு தோணி இருக்கு.
ஓகே, அவரை நான் திருப்திப்படுத்திட்டு அவ்வளோதான். உங்களை வந்து நான் திருப்திப்படுத்தாமல் உங்களோட பாயிண்ட் ஆஃப் நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக ஒரு நியாயம். அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக அவர் படத்தில் உங்களை திருப்திப்படுத்தி நினைக்கிறேன். இப்போ ஒரு படம் வரப்போகுது, அறம் செய்து பழகு. அதில் நீங்கள் கேட்டதுக்கெலாம் அவங்க ஃபுல் அது இருக்குது. கண்டிப்பாக அந்த படம்ல அவங்க திருப்திப்படுத்தும். இல்லைக்கா, நம்ம குடும்பம் பெரிய குடும்பம்க்கா. அதனால எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிடுவோமே. நாளைக்கு என் பிள்ளை மட்டும் ஒரு நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு என் சொந்த தம்பி பையன் ஒரு நார்மலான ஸ்கூலில் படித்தாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இவனும் பிள்ளைதான் அவனும் பிள்ளைதான். அப்போ அவங்க 2 பேத்துக்குள்ள இன்னும் என் குடும்பத்தில் சித்தப்பா பெரியப்பான அந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு தெரியாது. 10 குழந்தை இருக்காங்க. எங்கள் அண்ணன் தம்பி 6 பேர், எல்லாத்துக்கும் 10 குழந்தை இருக்கு. ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே பெரியப்பா சித்தப்பான வார்த்தை கிடையாது. எல்லாமே அப்பா அப்பா. நீங்கள் போய் கேட்டால் கூட எந்த அப்பானே கேட்குங்க, சூரிய அப்பாவா, கண்ணி அப்பாவா, லட்சுமி அப்பாவானே கேட்குங்க. அதனால எனக்கு நான் கொஞ்சம் வசதியாக வந்துட்டு என் பிள்ளை சென்னையில் வந்து கொஞ்சம் காரில் கொஞ்சம் வசதியாக போயிட்டுன்ட்டு நாளைக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க, அதை என்னால் ஜீர்ணிக்க முடியல. அதனால முடிஞ்சவரைக்கும் இவங்களுக்கு ஒரு 100 ரூபா சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து வைப்போம்.